ஜூன் 22, 2025 இன்றைய வேத வசனம் சங்கீதம் 37:27. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Psalm 37:27. Turn away from evil and do good, so shall you dwell forever. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். நாம் கத்தாவே ஆவியானவரே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீரே. எங்களுடைய வியாதிகளிலும் அப்பா, எங்களுடைய பலவீனங்களிலும் அப்பா எங்களுக்கு பலனை கொடுத்து எங்களை தேற்றி கொண்டு இருக்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுடைய ஒவ்வொரு நாள் தேவைகளையும் சந்தித்து கொண்டு இருக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த தீமையான காரியங்கள் எங்களை வந்து சூழ்ந்து கொண்டாலும் அப்பா, அதிலிருந்து நீர் எங்களுக்கு விடுதலை கொடுத்து பாதுகாத்து கொண்டு இருக்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. ஆவியானவரே, எப்பொழுது கூட இறங்குவீராக. அன்பு சகோதரிய சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. அநேக தீமையான காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்களா? தீமையான காரியங்களை அநேகர்கள் நீங்கள் செய்திருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை நன்மை செய்கிறவர்களா மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு தூதிங்க, செபிங்க. ஆவியானவரை இப்பொழுது இறங்க ராஜா. அநேகருக்குள்ள இந்த சத்ரு ஆவியானவரை நன்மையான காரியங்கள் செய்யாதபடிக்கு தீமையான காரியங்கள் மாற்றம் செய்யும்படியான அப்பா அந்த எண்ணங்களை மாற்றிக்கொண்டு இருக்க தகப்பனை எப்பொழுது கூட இறங்குவீராக. இந்த உலகத்தில் இருக்கிற ஆவியானவர் அநேக காரியங்களை காண்பித்து தீமையான காரியங்களை செய்யும்படியான ஞானத்தை இன்றைக்கு அந்த சத்ரு மனுஷர்களுக்குள்ள நிரப்பி கொண்டு இருக்கா. என் தகப்பனை எப்பொழுது கூட இறங்குவீராக. ஆவியானவரை ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அன்பு சகோதரனை மற்றவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் தீமை செய்து கொண்டு இருந்தால் இன்றைக்கு உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை, நாங்கள் தெரியாமல் இந்த தீமைகளை செய்து விட்டோம், எங்களுக்கு இந்த தீமையிலிருந்து விடுதலை கொடுங்க. இனி நாங்கள் இந்த தீமையை செய்யாதபடிக்க எங்கள் மேலே நன்மையை நிரப்புங்க என்று சொல்லி இன்னைக்கு செபிங்க. ஆவியானவரை எப்பொழுது நிரப்புங்க. என் தகப்பனை யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவர்கள் ஒவ்வொரு மேலையும் அப்போ நன்மையான காரியங்கள் இனி நிரப்ப போகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. இப்பொழுது நிரப்புவீராக. ஆவியானவரை, அன்பு சகோதரனை, இன்றைக்கு துதிங்க, செபிங்க. தீமையான அநேகருக்கு நீங்கள் தீமை செய்திருக்கலாம். அவர்களுக்கு விரோதமாக அநேக தீமையான காரியங்களை செய்திருக்கலாம். கொலை செய்திருக்கலாம், இல்லை கொள்ளை அடித்திருக்கலாம். இன்னும் அநேக தீமைகளை மற்ற ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக இன்னொரு குடும்பம் எழும்பி இருக்கலாம். அந்த மாதிரியான தீமையான காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யம் சபையுமாய் இருக்கின்றது. நீங்கள் மனம் திரும்புங்க. ஆவியானவருடைய வருகை சபையுமாய் இருக்கின்றது. ஆவியானவரை இப்பொழுது இறங்க ராஜா. அவர்கள் அறியாத செய்த அந்த தீமையான காரியங்களில் மன்னித்து இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்க போகின்றீர். எமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இன்னும் அநேக சிலர் அப்பா ஆலயத்துக்குள்ளே அநேக தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்காங்க. என் தகப்பனே, கத்தாவே, ஆலயத்துக்கு விரோதமாய் தீமையான காரியங்கள் இன்னும் ஊழியக்காரர்களுக்கு, மிஷினரிமார்களுக்கு விரோதமான தீமையான காரியங்களையும் செய்து கொண்டிருக்காங்க. என் தகப்பனை எப்பொழுது கூட இறங்குவீராக. இந்த சத்ரு அவர்கள் மேலே ஆவியானவரே அப்போ ஆலயத்துக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை செய்ய வைத்து கொண்டிருக்க என் தகப்பனை இன்றைக்கு கூட அந்த சத்ரு மேலும் கருத்தை பலமாய் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் எங்கள் தகப்பனை. ஆவியானவரே எப்பொழுது இறங்கோ ராஜா. இன்னும் அநேக வாலிப பிள்ளைகள் அப்பா தங்களை அப்போ அந்த தீமையான காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்காங்க. என் தகப்பனை இன்றைக்கு கூட அவர்களை நீர் பாதுகாப்பீராக. அப்போ கொலை செய்வதற்கு, கொள்ளை அடிக்கிறதற்கும் ஆவியானவரே வாலிப பிள்ளைகள் அவர்களை ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்காங்க. என் தகப்பனை இன்றைக்கு அந்த வாலிப பிள்ளைகளை தொடுவீராக. நான் தெரியாமல் இந்த வாழ்க்கையில் வந்துட்டேன், இனி நான் எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல, வெளியில் வந்தாலும் நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு கூட அநேக வாலிப பிள்ளைகள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு
இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி உங்களை நன்மை செய்கிறவர்களாய் மாற்ற வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு கொடுத்துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவரை இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக. அநேக குடும்பங்களில் அவர்கள் கணவன்மார்கள் இந்த மாதிரியான தீமையான காரியங்களில் ஈடுபட்டிருக்கலாம். இன்றைக்கு அவர்களுக்கு விடுதலை கொடுக்க போகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இப்பொழுது ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மீதும் அப்ப நன்மையான காரியங்களை நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. இன்றைக்கு அநேகருக்கு நீர் விடுதலை கொடுத்தீரே அப்பன், தீமையான காரியங்களிலிருந்து விடுதலை கொடுத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.